தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா எடக்குடியில் மணல் எடுப்பதை கண்டித்து அதிமுகவினர் கிராம மக்களுடன் இணைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவைக்காவூர், மன்னிக்கரையூர், மேலமாஞ்சேரி, கீழமாஞ்சேரி உள்ளிட்ட கிராம மக்கள் வசிக்கும் கொள்ளிடம் கரையோர பகுதிகளில் பொதுப்பணித்துறையால் பொக்லைன், ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மணல் எடுக்கப்படுவதை கண்டித்து தஞ்சை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ரத்னசாமி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சண்முகப்பிரபு உள்ளிட்டோர் எடக்குடி மக்கள் ஆதரவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணல் எடுப்பதை நிறுத்தாவிட்டால் அதிமுக தரப்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று மாவட்ட செயலாளர் எச்சரித்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஆன்லைன் டோக்கனை நெறிப்படுத்த கோரி ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர் சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் அதிகம் பங்கேற்பதால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் காளைகள் பங்கேற்க முடியாத நிலை உள்ளது. இதனை நெறிப்படுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த காளைகளுக்கு முன்னுரிமை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர் சங்கத்தினர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சோழத்தரத்தில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 9.5 பழித்திறன் கொண்ட கரும்பு டன் ஒன்றுக்கு 5,500 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாயிகளுக்கு பெரும் சுமையாகவும் வேதனையாகவும் இருக்கும் கரும்பு வெட்டு கூலியை தமிழகம் முழுவதும் சர்க்கரை ஆலை நிர்வாகமே ஏற்க வேண்டுமென உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதை மூடியுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும். நலிவுற்ற சர்க்கரை ஆலைகளை புனரமைத்து மீண்டும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை திறந்து நிர்வாகத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் போராட்டத்தை துவக்கி இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அணைக்கட்டு ரோட்டில் கண்டெய்னர் லாரியை மது போதையில் ஓட்டி வந்தவர் நிலை தடுமாறி பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. சென்னை தனியார் கம்பெனியில் இருந்து கண்டெய்னர் லாரியில் இரும்பு சுருளை ஏற்றிக்கொண்டு ஆந்திரா நோக்கி சென்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த இளைஞர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் இருந்ததால் நிலை தடுமாறி பள்ளத்தில் விட்டு விபத்தை ஏற்படுத்தினார். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையில் நடக்கும் விபத்துக்களால் பலரும் பாதிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.